பார்த்திங்கன்னா லிண்ட் ரிமூவர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் இதை வந்து மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து 232 சம்திங் 234 வாங்கியிருந்தேன். இது வாங்கி ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இதில் வந்து இது கூட ப்ரெஷ்ஷு வந்தது. ப்ரெஷ்ஷு அப்புறம் மிஷின் வந்து நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. ஆக்சுவலி பேக்கேஜிங் எனக்கு வந்து ரொம்ப இதுவாக வரல. எனக்கு பேக்கேஜிங் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் வந்தது. பட் மிஷின் வந்து நல்லாயிருக்கு. கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த கேப் கூட நல்லா தான் இருக்குது. எந்த டேமேஜும் இல்லை. எனக்கு மிஷின் நல்ல கண்டிஷனில் தான் வந்தது. ஆக்சுவலி நான் வந்து ரிவ்யூ வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு போடணுன்றதுக்காக இது 1 மந்த் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் நல்லாவே இருக்குது. இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். நல்ல கண்டிஷனில் தான் வந்திருக்கு. இப்போ நான் இதை கிளாத்தில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் ஆல்ரெடி பசங்களோட சாக்ஸில் வந்து பண்ணி பார்த்துருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் சாக்ஸில் நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டேன். அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம சர்ஃபேஸில் போட்டுட்டு நல்லா இந்த ஃப்ளோரில் போட்டுட்டு கொஞ்சம் ஜென்டலாக வந்து நம்ம பண்ணணும். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. எனக்கு வந்து இதில் மைல்டாக தான் இருக்கும். அந்த லென்த் வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அழுத்தி தான் தேய்க்கிறேன். ஆனால் ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. ரொம்ப அழுத்தி தேய்ச்சா நமக்கு கிளாத்துமே வந்து என்ன ஆகும், இப்போ நம்ம எப்படி ஹேர் வந்து ஷேவ் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் இதுவும், ஷேவிங் மிஷின் மாதிரி தான் இதுவும். இது வந்து அந்த கிளாத்தை வந்து அப்படியே ஷேவ் பண்ணி கொடுக்குது நமக்கு. மேலே இருக்க லிண்ட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஆனால் இதை ரொம்ப அழுத்தி போட்டிங்கன்னா துணி வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேர் வேணால் ரிவ்யூ போட்டிருப்பாங்க நல்லா இருக்குன்னு. நானும் இதை நல்லா இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் வந்து ரொம்ப வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த இப்போ லிண்ட் ரிமூவரில் வச்சு நான் பிஃபோர் எப்படி இருந்தது, ஆஃப்டர் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். இதை ரொம்ப அழுத்தி நம்ம தேய்க்கக்கூடாது. தேய்ச்சா நமக்கு துணி வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பக்குவமாக தான் பண்ணணும். நீங்கள் ஏதோ ஒரு அவசரம் தேய்க்கிறேன்னு சொல்லி தேய்ச்சிட்டிங்கன்னா உங்கள் துணி வந்து டேமேஜ் ஆகிடும். எனக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கினதில் வந்து ஒரு 70% ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு பண்ணுறதுக்காக தான் நம்ம மிஷின் வாங்குகிறோம். பட் அதுலேயுமே வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். இல்லைன்னா துணியும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு 70% ஓகேன்ற மாதிரி தான் தோணுச்சு. என்னோடய சஜஷன் படி பார்த்திங்கன்னா இது கிட்ட இல்லாமல் பெரியவங்க ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். கிட்ஸு தெரியாமல் யூஸ் பண்ணாங்கன்னா டேமேஜ் துணி. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.